இருந்து பாட்டு மற்றும் வரை பங்குகாட்டத்தில் பங்கு கொள்ளாத இனம் 4 மட்டும். கீழ்கண்ட பின்னங்களில் எவை ஏறு வரிசையில் உள்ளன? 5/16, 6/17, 7/18. 178 × 34 6052 எனில் 6.052% / 17.8 என்ன? 0.34. பின்வரும் தொடரில் தவறான இடம் பெற்றிருக்கும் எண் எது? 279. 4 1/3 + 3 1/6 - 5 1/9 இவற்றில் எதுவும் இல்லை. 80 12.5% 10. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண் காண்க. 38. செக்ஷன் A+1 செக்ஷன் A-1 tan ஸ்கொயர் A இன் மதிப்பு 0. ரூபாய் 2000 அசலானது 10% கூட்டு வட்டி விகிதத்தில் ரூபாய் 2420 ஆகும் காலம் 2 வருடம். 45 என்பது 60இன் எத்தனை சதவீதம்? 75. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? விசையின் அலகு நியூட்டன். சாலையில் செல்லும் காரின் மீது மழை செங்குத்தாக விழுகிறது. அம்மழை துளிகள் எந்த கண்ணாடியிலும் விழாது. ஒரு திரவத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் பொருள் அது வெளியேற்றிய திரவத்தின் எடைக்கேற்ற மேல்நோக்கு விசையை உணரும். இது ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஒரு திரவத்தில் மூழ்கடிக்கப்பட்ட பொருள் அது வெளியேற்றிய திரவத்தின் எடைக்கு ஏற்ப மேல்நோக்கு விசையை உணரும். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். வாகனங்களின் நீரியல் நிறுத்துதல் தத்துவம் பாஸ்கலின் தத்துவம். ஒரு லென்ஸின் திறன் +1 டயாப்டர் எனில் அதனுடைய குவிய தூரம் 100 சென்டிமீட்டர். காற்றின் ஒலியின் திசையின் வேகம் 3 × 10⁻10 சென்டிமீட்டர் வினாடி. 4 × 10⁻10 சென்டிமீட்டர் வினாடி. நீரின் அடர்த்தி வெப்பநிலை பெருமமாகும் 4 டிகிரி சென்டிகிரேட். பருப்பொருள்களின் 4வது நிலை பிளாஸ்மா. பருப்பொருள்களின் 4வது நிலை பிளாஸ்மா. கீழ்கண்டவற்றின் வாக்கியங்களை கவனி. கூற்று A. இடியும் மின்னலும் வானில் ஒரே நேரத்தில் தோன்றுகின்றன. எனினும் மின்னல் முதிலும் இடிச்சத்தம் முன்னர் நம்மை வந்து அடைகின்றன. காரணம் ஒலிப்பை காட்டிலும் அதிகமாக வேகத்துடன் பயணிப்பதால் மின்னல் முதலிலும் இடியோசை பின்னரும் நம்மை வந்து அடைகின்றன. கீழ்காணும் குறியீடு மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக. A மற்றும் R இரண்டும் சரி. கடலின் ஆழத்தை கண்டறிய பயன்படும் கருவி பேதோமீட்டர். கடலின் ஆழத்தை கண்டறியும் கருவி பேதோமீட்டர். சலவைத்தூள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுவது நீரை தூய்மைப்படுத்த. DDT என்பது நியூட்ரானை கண்டுபிடித்தவர் சாட்விக். DDT என்பது ஒரு பூச்சிக்கொல்லி. நியூட்ரானை கண்டுபிடித்தவர் சாட்விக். அயோனியாவுடன் அடர்வெகன் புகைகலம் கொடுக்கும் வாயு ஹைட்ரஜன் குளோரைடு. கீழ்கண்டவற்றில் உள்ள கதிரியக்க தனிமம் ரேடியம். சோடியம் குளோரைடு
சோடியம் குளோரைடு கீழ்கண்டவற்றில் எதனுடைய வேதிப்பெயர்? சாதாரண உப்பு. NTPயில் 1 கிராம் மோல் எடையுள்ள எல்லா வாயுக்களும் வியாபிக்கும் கொள்ளளவு 22.4 லிட்டர். பொறுத்துக. மீத்தேன் CH4, எத்திலீன் C2H4, ஈத்தேன் C2H6, அசிட்டிலீன் C2H2. பொறுத்துக. பெனிசிலியம், கொடினியம். கேரா நீர்த்தாவரம். நீட்டம் மலரும் தாவர பண்புகள். பாலிட்ரைனிக்கம் ஒருபால் தன்மை. காலாஸ் என அழைக்கப்படுவது வேறுபாடு அடையாத திசு. காலாஸ் என அழைக்கப்படுவது வேறுபாடு அடையாத திசு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. மறைமுக வரிகள் 1, 2 மற்றும் 3 சரியானவை. சுங்கவரி, கலால் வரி, விற்பனை வரி. இந்தியாவின் தேசிய வருமானத்தில் குறைந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் மக்கள் தொகை பெருக்கம். மறைமுக வேலையின்மைக்கு காரணம் ஒருபுறம் மக்கள் தொகை வேகமாக வளருவதும் மறுபுறம் வேளாண்மையற்ற பிற துறைகளில் வேலைவாய்ப்புகள் மெதுவாக அதிகரிப்பதும் ஆகும். ICICI வங்கி. ICICI என்பது வங்கி. கோத்தாரி கமிஷன் எதை பற்றியது? கல்வி. SFTA என்பது விவசாயிகளின் வளர்ச்சி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 மட்டும் சரியானது. MNC என்பது பன்னாட்டு வியாபார நிறுவனம். MNC என்பது பன்னாட்டு வியாபார நிறுவனம். பொறுத்துக. நரிமணம் எண்ணெய் வயல். கூடங்குளம் அணுமின் நிலையம். நரிமணம் எண்ணெய் வயல், கூடங்குளம் அணுமின் நிலையம். இருங்காட்டுக்கோட்டை ஹூண்டாய் கார். இருங்காட்டுக்கோட்டை ஹூண்டாய் கார். சிவகாசி தீப்பெட்டி தொழிற்சாலை. பொறுத்துக. டாம்சன் 1976, சிட்கோ 1970, டாமின் 1978, டிட்கோ 1965. இருசெல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் லின்னேயஸ். இருசெல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் லின்னேயஸ். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று: இந்தியாவின் விவசாய உற்பத்தி திறன் மிகவும் குறைவு. ஏ சரி. ஆர் கிராமப்புற இறப்பதும் கடனிலே. கீழ்கண்ட குரலில் ஏற்ப உங்களது விடையை தேர்ந்தெடுக்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. இதுதான் கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்ட எது கூட்டுத்திசு? சைலம். சைலம் என்பது கூட்டுத்திசு. ஆகாயத்தொட்டி என்று அழைக்கப்படுபவை கழுகு. இது ஒரு முக்கியமான எதிர் உயிரி. பெனிசிலின். மருத்துவர்கள் இதய துடிப்பை இதன் மூலம் உணர்கிறார்கள். நாடித்துடிப்பு. உணவு ஆற்றலின் அலகு கலோரி. உணவு ஆற்றலின் அலகு கலோரி. மிகவும் சுத்தமான நீர் மழை நீர். சர்க்கரை வியாதி உள்ளவர்களின் உடலில் எது செலுத்தப்படுகிறது? இன்சுலின். எலும்புகளுக்கு தேவையான பொருள் கால்சியம். முன்கழுத்து கடலை நோய் எதன் குறைவால் உண்டாகிறது? அயோடின். அடிப்படை கடமைகள் முறையை எந்த நாட்டிலிருந்து பின்பற்றினோம்? ரஷ்ய அமைப்பு. அடிப்படை கடமைகள் முறையை எந்த நாட்டிலிருந்து பின்பற்றினோம்? ரஷ்ய அமைப்பு. முன்கழுத்து கடலை நோய் எதன் குறைவால் உண்டாகிறது? அயோடின். இந்தியாவில் வாக்குரிமை பெறும் குறைந்தபட்ச வயது 18 வருடம். மத்திய அரசாங்கத்திலிருந்து அதிக வருமானத்தை கொடுக்கும் வருவாய் எது? கலால் வரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது ஜனவரி 26, 1950. மாநிலங்களவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது வரம்பு 30. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 30.
அலுவலக ரீதியாக எப்போது முதலில் இந்திய தேசிய நாட்காட்டி உபயோகப்படுத்தப்பட்டது? மார்ச் 22, 1957. அரசியலமைப்பின் 8வது பட்டியல் எதை பற்றியது? குடியுரிமை. பாராளுமன்ற மக்களவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது வரம்பு 25 வயது. முதலாக எந்த அரசியல் குழு தொடங்கப்பட்டது? கிழக்கிந்திய சங்கம். வாஞ்சிநாதன் சுட்டுக் கொல்லப்பட்டது தனக்குத்தானே. வாஞ்சிநாதன் சுட்டுக் கொல்லப்பட்டது தனக்குத்தானே. ஜப்பான் மீது அணுகுண்டை வீசிய நாடு USA. ஜப்பான் மீது அணுகுண்டை வீசிய நாடு USA. அமெரிக்க நாணயத்தின் பெயர் டாலர். அமெரிக்க நாணயத்தின் பெயர் டாலர். கீழ்க்கண்ட பட்டியலிலிருந்து சம்பந்தப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுக்கவும். கிரண்பேடி. சூரியன் உதிக்கும் நாடு ஜப்பான். சூரியன் உதிக்கும் நாடு என்று அழைக்கப்படும் நாடு ஜப்பான். ஐக்கிய நாடுகளின் சபையில் தலைமையிடம் நியூயார்க். ஐக்கிய நாடுகளின் சபையின் தலைமையிடம் நியூயார்க். இந்தியாவில் உள்ள பாலைவனம் தார். இந்தியாவில் உள்ள பாலைவனம் தார். மஞ்சள் நதி ஓடும் நாடு சீனா. மஞ்சள் நதி ஓடும் நாடு சீனா. தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 30. தியாகிகள் அனுபவிக்கப்படும் நாள் ஜனவரி 30. எவ்விடத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது? தஞ்சாவூர். தஞ்சாவூர். 2000 ஆண்டு சார்க் அமைப்பின் பங்கேற்ற நாடுகள் எண்ணிக்கை. 2000 சார்க் நாடுகளின் எண்ணிக்கை 7. அலகாபாத் தூண் கல்வெட்டிலிருந்து யாருடைய வரலாறு அறியப்பட்டது? சமுத்திரகுப்தர். இந்தியாவிற்கு வருகை புரிந்த முதல் சீன யாத்ரீகர் யாஷியான். யாஷியான். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இந்து மத குப்தர்களின் காலத்தில் மறுமலர்ச்சி அடைந்தது. இந்து மதம் குப்தர்களின் காலத்தில் மறுமலர்ச்சி அடைந்தது. மௌரிய ஆட்சி நிர்வாகம் நன்மை பயக்கும் எதேச்சிகரமாக விளங்கியதற்கு காரணம் மன்னர் மக்களின் ஒழுக்க நெறிகளையும் செல்வ செழிப்பையும் கவனமுடன் கண்காணித்து ஆட்சி செய்தார். கீழ் உள்ளவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சக ஆண்டு கிபி 78. கனிஷ்கரை பற்றிய பின்வரும் வாக்கியங்கள் தவறானது. இவற்றில் எதுவும் இல்லை. பின்வரும் வம்சங்களில் எது விஜயநகர ஆளவில்லை? ஹொய்சல வம்சம் விஜயநகரத்தை ஆளவில்லை. திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்கவாசகர். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? ராமராயர் தலைக்கோட்டை போர். ராமராயர் தலைக்கோட்டை போர். கீழ் உள்ளவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? ராணா சங்கா கான்வா போர். தமிழ்நாட்டில் பழமையானதும் மிக பெரியதுமான சர்க்கரை ஆலை அமைந்துள்ள இடம் நெல்லிக்குப்பம். கீழ்வருவனவற்றில் காணப்படும் துணைக்கோள் யாது? சந்திரன். இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலாக மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1872. சந்திரன். கீழ்வருவனவற்றில் காணப்படும் துணைக்கோள் சந்திரன். இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதலாக மேற்கொள்ளப்பட்டது 1872.
அமைக்கப்படவிருக்கின்ற கூடங்குளம் அண்மின் நிலையம் சக்தி நிலையம் அமையவிருந்திருக்க இடம் கன்னியாகுமரிக்கு அருகே. எப்பொருளை இறக்குமதி செய்ததற்கு இந்தியா மிகவும் அதிகம் செலவு செய்கின்றது. சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம். இந்தியாவின் முக்கிய ராபி பருவ பயிர் கோதுமை. சாதாரண டெல்டா எந்த நதியின் முகத்துவாரத்தில் காணப்படுகிறது? கங்கை. இந்தியாவின் பாதிக்கும் மேற்பட்ட மைக்காவை உற்பத்தி செய்யும் மாநிலம் ஆந்திர பிரதேசம். சென்னையில் உள்ள ஹூண்டாய் மோட்டார் கார் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் ஸ்ரீபெரும்புதூர். கீழ்வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? விசாகப்பட்டினம் அணுசக்தி. பொருத்துக. மின்னழுத்தம் வோல்ட், மின்தடை ஓம், மின்னோட்டம் ஆம்பியர், மின்திறன் வாட். இறக்கு ஸ்டெப் டவுன். இறக்கு ஸ்டெப் டவுன். துணை சுற்றில் எண்ணிக்கையை விட முதன்மை சுற்றின் எண்ணிக்கை அதிகம். சூரிய ஒளி நம்மை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 நிமிடம். சூரிய ஒளி நம்மை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 நிமிடம். கதிர்கள் எதனை ஊடுருவிச் செல்ல முடியாது? எலும்பு. ஓர் அமிலம் காரத்தோடு வினைப்படும் போது கீழ்கண்ட மாற்றம் ஏற்படுகிறது. வெப்பம் வெளியாகிறது. தமிழ்நாட்டில் ஹேமைட் தாது அதிக அளவில் கிடைக்கும் இடம் சேலம். சர்க்கரை கரைசலை நொதித்தலுக்கு உட்படுத்தும் பொழுது வெளியேறும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. நிறமுள்ள சேர்மங்கள் கொடுக்கும் தனிமங்களை இடைநிலை தனிமங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புற வேற்றுமை காட்டாத தனிமம் எது? நியான். ஆகாய விமானம் கட்டுமான அமைப்பில் பயன்படும் உலோகம் டியூராலுமினியம். ஒரு பொருள் 240க்கு விற்கப்படுகிறது. வாங்கும் விலையில் 5இல் ஒரு பகுதி லாபம் என்றால் அந்த பொருளின் வாங்கிய விலையானது 200. 5 மனிதர்கள் சேர்ந்து ஒரு குழியை தோன்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி நேரம் என்றாலே அதன் வேலையை 12 மனிதர்கள் சேர்ந்து எத்தனை மணி நேரத்தில் செய்வார்கள்? 50 நிமிடம். ஏபி 2:3 சிபி 3:4 எனில் ஏசி என்பது 8.9. 30% 40% 560க்கு சமமான ஒன்று. 60% 40% 280. ஒரு கோளத்தின் ஆரம் 50 அதிகரிக்கப்பட்டால் அதன் மேல்தள பரப்பு அதிகரிக்கும் விழுக்காடு 125. ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் வீதம் 1/2, 1/3, 1/4. அதன் சுற்றளவு 104 சென்டிமீட்டர் ஆனால் முக்கோணத்தின் மிக அதிக நீளமுள்ள பக்கத்தின் அளவு 48 சென்டிமீட்டர். 2/1 1/x 2/4 2:4 3 9/-3 4/y எனில் x y z காண்க. 1, 4, 5. ஒன்றை ஒன்று விளக்கிய நிகழ்ச்சிகள் AB எனில் P × AUB என்பது P A + P B. கொடுக்கப்பட்டுள்ள 3 எண்கள் இரண்டாவது முதல் எண்ணில் 2 மடங்கு, மூன்றாவது எண்ணில் 3 மடங்கு. இதன் 3 எண்களின் சராசரி 44 என்றால் இதன் மிகப்பெரிய எண் 72. 8 எண்களின் சராசரி 14. இவற்றில் 6 எண்களின் சராசரி 16. மீதமுள்ள எண்களின் சராசரி 8. உயர்நீதிமன்றங்கள் நீதிபதியை மாற்றக்கூடியவர் குடியரசுத் தலைவர்.
இந்தியா ஒரு மதசார்பற்ற அரசு. மதசார்பற்ற அரசு. இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் தந்தை என்று குறிப்பிடப்படுவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். எந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு அவசரகால பிரகடன நிலையை பிரகடனப்படுத்தலாம்? 356வது ஷரத்து. வெள்ளை அறிக்கை என்றால் என்ன? பொது செய்திகளின் உண்மைகளை கொண்ட அரசாங்க ஆவணம். பொது செய்திகளின் உண்மைகளை கொண்ட அரசாங்க ஆவணம். அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் படைத்தது எது? மாநிலங்களவை. எந்த மாநிலத்தில் முதலாக ஊராட்சி அரசாங்கம் அறிமுகப்படுத்தது? முதலாக ஊராட்சி அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது ராஜஸ்தான். 2000 ஆண்டு இந்தியாவில் துணை குடியரசுத் தலைவர் யார்? கிருஷ்ணகாந்த். மத்திய அரசின் அமைச்சரவை குழு எதற்கு பொறுப்பானவர்கள்? கீழவை. நிதி ஆணையம் ஒவ்வொரு முறையும் எத்தனை ஆண்டுகளுக்கு நியமனம் செய்யப்படுகிறார்கள்? 5 வருடங்கள். 2000 ஆண்டு இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் யார்? கிருஷ்ணகாந்த்.